செம்ம குளிரா இருக்குல்ல. ஆமா, குளிருக்கு எதமா ஒரு கட்டிங் போட்டா நல்லா இருக்கும்ல. கட்டிங்கா? என்ன கேட்ட? அவ்வளவுதான், அன்புக்கு அடிமை. ராக்கெட் தானே, ஜிஎஸ்எல்வி 100வது ராக்கெட் இன்னைக்கு. என்னடா நீ என்ன வாயா பொம்பளை பிள்ளை, அதான் இவ்வளவு பாசமா இருக்கு. இங்க பாருங்களேன், ஒருத்தர் ஹெல்மெட்டே போட்டுட்டு வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு. ஏய் சூப்பர்டா, காலையில ஒரு குட் நியூஸ் சொல்லலாமா? பார்த்துட்டே இருக்கேன். இது நல்லா இருக்கா? நல்லா தானே இருக்கும். ஹாய் மக்களே, ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ லாங்காக ஒரு ட்ராவல். லாங்கான இங்கேருந்து நம்ம ஊர் தூத்துக்குடிக்கெல்லாம் கிடையாது. இங்கேருந்து நம்ம பக்கத்தில் பெசநகர் பீச் அப்படின்னா மெரினா பீச்சுக்கு போக போகிறோம். மூஞ்செல்லாம் நல்லா ஸ்வெல்லிங்காக இருக்கும்போதே, வீங்கி இருக்கும்போதே தெரியும். சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னு கிடையாது. இந்த அதில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு பைக்கில் போகும்போது. நேரம் சரியாக 4:30 போகிறோம். சன்ரைஸை பார்க்குறோம். செம்மையாக வைப் பண்ண போகிறோம். நான் தனியாக இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, டைரக்ட் வீராக வந்திருக்காங்க. வழக்க போல் நம்ம குக்கி குமார் கிளம்பிட்டு இருக்காப்புல. ஸோ போய் பீச்சில் செம்மையாக அன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறோம். போகலாமா? இன்றைக்கி நம்மளோட வீரா இணைந்திருக்கிறார். வீரா வணக்கம். போகலாமா? சேஃப்டி முக்கியம், அதனால் என்றைக்குமே ஹெல்மெட்டோடு தான் அவர் இருப்பார். ஆல்ரெடி ஹெல்மெட் வியர் பண்ண மாதிரி இருக்குடா. நான் கொஞ்ச நாளில் உண்மையாகவே வியர் பண்ண மாதிரி 24 மணி நேரம். சரி போகலாமா? எங்கே போகிறோம்? பெசநகர் போயிடலாம். வீரா வந்ததுலேருந்து ஒரே சாங் வைப்பாக தான் ஆகிட்டு இருக்கு. நேராக போய் ஆகிடுச்சு. சரி வீரா, நேற்றுலேருந்து ஒரே சாங்ஸாக வைப் பண்ணிட்டு இருக்கோம். சரி, கிளைமேட் வேற லெவலில் இருக்கு. ஏதாவது ஒரு சாங் வைப் பண்ணலாமா? பாடேன். ஏதோ ஏதோ லெஃப்டா ரைட்டா ரெண்டு சொல்லுங்க. ஒரே இடத்துல எப்படி ரெண்டு சொல்ல முடியும்? ஓ நேரா போய் ஏறி காம்பவுண்ட்ல குத்திடுறேன். மணி பாரு, என்ன குறைஞ்ச மாதிரி இல்லை. நல்லா இருக்குண்ணா. ஆனா இந்த ஏர்லி மார்னிங் தானே இந்த சென்னைலாம் சூப்பரா இருக்கு உண்மையாவே. ஆமா, சில படத்துல எல்லாம் கிளம்பும் போது பஸ் பயணம் அப்படி இப்படின்னு கிளம்பும் போது ஒரு வைப் பண்ணுவாங்க தெரியுமா? அது மாதிரி இருக்கு இன்னைக்கு. சரி ஓகே, மணியை பாரு, வேற லெவல்ல இருக்கு. பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் வச்சு செய்ய போறாங்க. பொதுமக்களுக்கு எந்த பாதகமும் இல்லாம என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட சேர்ந்து இப்ப வர குமார் காத்துட்டு இருக்காப்ல, அந்த இருக்காரு பாருங்க, கொக்கி குமார். என்ன இங்க இருக்கீங்க? இன்னும் பிச்சுக்க போறியா? பீச்சுக்கா போலாமா? ஏய் சூப்பர்டா, காலையில ஒரு குட் நியூஸ் சொல்லலாமா? எங்க போனாலும் சரி, எங்க பாத்ரூம் போனாலுமா, எங்க நம்ம வந்து டிரைவ் பண்ணாலும் சரி, டிராவல் பண்ணாலும் சரி. சரி ஓகே, நல்ல கருத்து. காலையே போலாமா? போய் கிண்டி போய் தானே போகணும். ஓகே மக்களே, பீச்சுக்கு போலாமா? குமார் வாட்டில் திடீர்னு ஏதாவது டீ கடையில் சூடான வடை போட்டாச்சு அப்படின்னா நின்றுவானே. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். வீரா சரி, இந்த பனிக்கு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் வைப் பண்ணேன். என்ன திடீர்னு கேக்குறீங்க? வரல. சரி, ஒரு நல்ல சாங் வருது, காத்திருக்கேன். அடிக்குது குளிர். சரி, அது சரி. நேராவா லெஃப்டா சொல்லுங்க. நேரா செம வைப்பு தான். ஒரு டீ போட்டு போலாமா? இவன் டீ கடையை பார்த்தா உள்ள சொல்லிடுவாரு. அதுவும் வடை சூடா போட்டுருந்தாங்கன்னா அவ்வளவுதான். அவர் வேற பால் ஆத்திட்டு இருக்காரு. வடை ஒரு கேக் ஒன்று எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோ. கேக் நீ கேட்காமலே எடுக்கலாம்டா. பால்கோவா பண்ணா ஏன் இப்படி சீனு? அதான் பால்கோவா பண்ணுன்னு போட்டிருக்காங்க. உள்ள பால்கோவா வச்சிருக்காங்களா? ஏன்னா வீரா ஆய்வாக என்னதுடா அது? பால்கோவா உள்ள அப்ளை பண்ண பால்கோவா. ஏய் குமார், என்ன சிகப்பா தெரியல? நல்லா இருக்கா? நல்லா தானே இருக்கும். பால் பண்ணி சாப்பிட்டியா குமார்? நல்லா இருந்ததா? பே பண்ணிது சரியா? என்கிட்ட
என்னது என்னை நம்பி வந்து பால்கோவா போட்டு சாப்பிட சொன்னாங்களா உங்களுக்கு? பால்கோவா போட்டு எங்க நைஸா போற அப்படியே இங்க வா, ஒழுங்கா பில்ல போடு. பால்கோவா பண்ண மட்டும் எப்படி முக்கி சாப்பிடுறா? அவங்களே ஆத்துவாங்க. எப்படி ஓரக்கடல பாத்துக்குமாரு குமாரு, இன்னும் டீ சூடா இருக்கா? வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா? எதுக்கு? வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு பில்லு நீங்க கட்டிடுங்கன்னு சொல்றதுக்கு. நீ எப்போ குடிச்சு முடிக்க அதுக்கப்புறம் நான் தான் குடிப்பேன். அங்கே பாரு, எனக்கு இன்னும் அரை டம்ளர் இருக்கு. வீட்டை டீ போட்டு கொண்டு வந்தாச்சுன்னா பட்ஜெட் மிச்சமாருன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இந்தா புதினா வாட்டை போட்டு வந்துட்டாச்சு. அப்படியே கொஞ்சமா ஃப்ளாஸ்க் இருக்கு, கொஞ்சம் வெண்ணி வாங்கிட்டு வந்துருவியா? டீ போட்டு கொண்டு போட்டீங்களா? சரி, நீ வந்து தெரியுமா கேட்குறா? இல்லை நம்ம பிளான் பண்ணுவோம். நீ போய் 2 ஸ்பூன் சுகர் மட்டும் வாங்குற. நீ என்ன தெரியுமா பண்ற? சூடான வெண்ணி மட்டும் 2 டம்ளர் வாங்கிட்டு வா. இன்னும் கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. நான் என்ன பண்றேன்? டீ தூள் கொஞ்சம் குடிக்கிறேன். உங்களுக்கு ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கு. போலாமா? ஃபைனலி ரீச் பெசன்ட் நகர். லக்கி பாஸ்கர், அவர் பேர் என்னது? துல்கர் சல்மான் மாதிரி இருக்காரு. இவரு குமார், எந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு குமார்? நம்ம ஹேர் ஸ்டைல் தான் கேட்குறேன். விருமாண்டி இது விருமாண்டி ஹேர் ஸ்டைல் எல்லாம் கேட்குறியா? இப்போ பாரு, 300 பருத்தி வீரர்கள் படம். இதுதான் எங்கள் ஸ்பாட்டன் வீரர்கள். ஸ்பாட்டன்னா ஸ்பாட்டன் வீரர்கள் சட்டம். என்னன்னு பார்க்குறியா? விருமாண்டி படத்தில் இந்த ஹேர் ஸ்டைல் பாருங்க. அனலட்சுமியா யார் தெரியுமா? அப்படி கிடையாது, நீங்க பாருங்க. அனலட்சுமி யார் தெரியுமா? யாரு? பொண்ணு. இதுக்கு மேலே தெரிஞ்ச அசிங்கமாயிடும். இல்லை எதுக்கு அசிங்கமாகுது? லவ் பண்ணுற பொண்ணு பேர் சொன்னதுக்கு பிறகு லவ்வா அவ்வளோதான். பொண்ணு பார்க்குற மேட்டர் சம்பவமாயிரும். டீ கடையில நின்று இருந்தாலும் சூரிய உதயத்தை பார்க்க முடியாது. சரி போயிடலாம். போலாமா? மக்களே, ஃபைனலி ரீச்டு பெசன்ட் நகர். இதான் பெசன்ட் நகர் சர்ச்சு மக்களே. வேறு லெவலில் இருக்கா? காலையில் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ ப்ரேயர் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த vlog நல்லா வரணும், வியூஸ் போகணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. பெசன்ட் நகரில் இந்த இடத்து இந்த ரன்னிங் வாக்கிங்லாம் போகிறாங்க பார்த்தியா? இது குறிப்பிட்ட காலையில் மார்னிங் டைமில் எல்லாமே வந்து வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்கு அலோடு கிடையாது. முன்னாடி அப்படிலாம் இருந்தது, இப்போ அப்படி இல்லை. காலங்காலத்தில் எவ்வளோ பேர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்கும் மக்கள். உண்மையை வைப்னா இதான் வைப்பு. இவங்களை பார்க்கும்போதே நமக்கு செம்ம மோட்டிவாக இருக்கும். நம்மள மாதிரி சும்மா ஊர் சுற்ற வராமல் காலையில் எப்பயுமே ஏர்லி மார்னிங் இருந்துச்சு. பெசன்ட் நகரோட பெரிய ப்ளஸ்ஸே தான். மெரினாவோட இங்கே வந்து நிறைய பேர் வாக்கிங் ஜாக்கிங்லாம் போட்டு செம்ம வைப் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெசன்ட் நகரை இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். புறாவோட கூட்டம் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். செம்மையாக ஷூட் பண்ணுறோம். காலையிலே செம்மையாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். என்ன நீங்கள் வாட்டு போயிட்டுருக்கீங்க? எங்கே போக சொல்கிறேன்? பீச் எல்லாரையும் வெல்கம் பண்ணுங்க உங்கள் ஸ்டைலில். எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுமா? பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இது ஹாய் மக்களே யூடியூப் சேனல். எல்லாருமே இந்த 5:30 மணிக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, சிலவங்க இழுத்து மூடி தூங்கிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டுருக்காங்க, ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. நாங்கள் பீச்சுக்கு வந்து இழுத்து மூடி தூங்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்திருக்கோம். அப்படிலாம் கிடையாது. பீச்சில் வந்து இந்த புறாவோட கூட்டத்தை பார்க்கறதுக்காகவே எனக்கு வந்திருக்கோம். வாங்க, நீங்களும் வந்து பாருங்கள். மறக்காமல் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. போதுமா? என்ன ஃபீல் பண்ண? இல்லை பீச்சுக்கு நான் ஒண்டி கட்டியாக வந்திருக்கமே. 3 பேர் இருந்திருக்கும் மேடம். அப்புறம் என்ன ஒண்டி கட்ட? 3 பேராக இருந்தாலும் வாய்ப்பு இருக்கும்போது 3 பேர் இருந்தாலும் ஒரு பொண்ணு வேணும்னா பீச்சுக்கு கை கோத்து நடந்து போகிறதுக்குன்னா பொண்ணு வேணும்னு சொல்லண்ணே, அவங்கள காதலின்னு சொல்லணும். அவன் திங்கிறதுல இருக்கான். பொண்ணு வேணா பண்ணு வேணுமா? விடிய போதும் எனக்கு. இங்கே பாருங்கள், வானம் வெளுத்து சூப்பராக மாறிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து இங்கே பாருங்கள், இன்னொரு 1 ஹவரில் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். இப்போயே பாருங்கள் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்போவே புறாக்களுக்கு வந்து இப்போயே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கூட்டம் வரும் பாருங்கள். இப்போயே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி காத்துட்ருக்காங்க பாருங்கள். அந்த புறாக்களுக்கு நடுவில் அப்படியே நம்ம அப்படியே ஓட விட்டு வேறு லெவலில் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. புறாக்கள் வரட்டும். அதுக்கு கேப்பில் நாம் எங்கே போகிறோம்?
இங்கே பாருங்களேன், ஒருத்தர் ஹெல்மெட்டே போட்டுட்டு வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு. புடி புடி புடி, நீங்க நேரம் அடிக்கணும். நேரம் வந்து அடிச்சேன். போடா. ஆமா, சீக்கிரம் வாடா. ஆமா ஆமா, கடலாமே. எங்கண்ணே வா. எஸ், செத்து போச்சாடா. இறந்து போச்சுடா. ஏதோ கெட்டிருக்காங்க பாரு. இறந்து போச்சுடா. தொட்டு பார்க்கட்டா? அதை தொட்டினா ஒன்றும் இருக்காது. இறந்து போச்சுடா. டே இறந்து போச்சுடா. இறந்து போனது எப்படி சொல்ல முடியும் மக்களே? இறந்து போச்சு பாருங்களேன். நாங்கள் உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேமா வந்தோம், ஆசையாக ஓடி இருந்தோம் பார்க்கறதுக்கு. சே பாவம். கைகள் எடுத்துட்டுமா? பாவம் தான், என்ன பண்ண? நான் உயிரோட தான் இருக்குன்னு நினச்சி வந்தேன் வீரா. ஸோ சேட் மக்களே. இங்க ஒரு ஆமை செத்து கிடக்கு பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே ஒன்று கிடக்கா. இங்கே பாருங்க, இங்கிட்ட ஒன்று கிடக்கு. ஐயோ மிதிக்கிறாங்களே. என்னடா நிறைய செத்து கிடக்கா? இங்கே இதுலேயும் பாரு, கயிறு கட்டி இருக்கு பாரு. அதான் வலையில மாட்டி சிக்கி இருக்கணும் நினைக்கிறேன். வலையில மாட்டின மாதிரி இடம் இருக்கு. ஊதிருச்சு தெரியலடா. இதுலயும் கரெக்டா ரோப் இருக்கு பாரு. எங்க போனாலும் நமக்கு ஒரு தோஸ்து கிடைச்சதாங்க. நீ ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையா? தூக்கி பாரு, பிச்சிருவோம் பாத்துக்கோ. இந்தா பால் விளையாடுவோம். தம்பியா அக்காவா? இந்தா வாங்க வாங்க வாங்க, விளையாடுவோம். பேர் என்ன? என் பேர் மணி. உலக அளவிலான பேர். வா வா. ஒண்ணு மணி இல்லன்னா ஜும்மி. ஏன்டா பயந்து ஓடுற? வா. அவ்வளவுதான், அன்புக்கு அடிமை. சரி சரி சரி, கொஞ்சம் போதும். குமார் வா, நீங்க வா. அவன் போகாத, வா. இங்கிட்டு வந்துரு, அவன் கூட சேராத. இந்த அங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. இங்க வந்துரு. செல்லண்டா. பிஸ்கட் எதுவும் எடுத்துட்டு வந்தியா? அவரை காணனே. பொம்பளை பிள்ளை அதான் இவ்வளவு பாசமா இருக்கு. என்னடா சகுனமே சரியில்லையடா. ஜிஎஸ்எல்வி ராக்கெட் ரைட் இன்னைக்கு விடுறாங்க. ஆமா, ஜிஎஸ்எல்வி விசாகப்பட்டினமா, அது ஆந்திராவில இருந்து போகுதுன்னு சொன்னாங்கல்ல. டேய் உண்மையை சொல்லுடா. சத்தியமா ஜிஎஸ்எல்வி. ஐயோ வா, உங்க பாருங்க மக்களே, ராக்கெட் விட்டுட்டாங்க இன்னைக்கு, பார்த்தாச்சு. இங்க பாருங்க. ஏய் என்ன வீடியோல ஜூமிங் போடுமா? வீடியோ காரல வேற லெவல். ஏய் எவ்வளவு தூரம் போகுது ராக்கெட் தான? ஜிஎஸ்எல்வி 100வது ராக்கெட் இன்னைக்கு. வேற லெவல்ல. ஏய் இன்னும் போகுதுப்பா. கரண்ட் அஃபேர்ஸ் பயங்கரமா அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த முடி தான் அப்டேட் ஆகாம இருக்கு. என்னடா நீ என்ன வாயா? ஏய் வேற லெவல்ப்பா. காலையில பீச்சுக்கு வந்து கொஞ்சம் வைப் பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், மைண்ட் அப்படியே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வைக்கலாம்னு பிளான் பண்ணி வந்தா, காலையில் பாருங்க நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இருட்டில் தெரில, அலை நிறைய வந்துகிட்டே இருந்தது. இவ்வளோ பெரிய ஆமை மக்களே, நல்ல கடல் ஆமைம்பாங்களே, பெரிய ஆமை. ஆமாம், வீரா தான் சொன்னாங்க. சரிடா கண்டிப்பாக அதில் பதிவு பண்ணிடலாம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துடலாம். கடல் ஆமைங்க, பெரிய ஆமை இறந்து கிடந்தது. அதோட ஒரு ரெக்கையில் வந்து ஒரு கால் பகுதியில் வந்து கயிறு ரோப் மாதிரி கட்டியிருந்தாங்க. உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம போய் பார்க்க போனோம். பார்த்தா இறந்து போய் கிடந்தது. நம்ம இந்த சைடு பார்த்துட்டு நம்ம அந்த சைடு ஒன்றும் கிடையாது, ஒரு 30 மீட்டர் கிட்ட தான் இருக்கும். அந்த சைடு பார்த்தா அங்கே இன்னொரு ஆமை இறந்து போய் கிடந்தது. அதுலேயும் கரெக்டாக அந்த காலில் வந்து ரோப் கட்டியிருந்தது பச்சை கலரில். இந்த 2 ஆமை இறந்து போச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த சைடு பார்த்தா வரிசையாக 4-5 ஆமை இறந்து போய் கிடந்தது. மீன் பிடிக்கும் போது வலையில் மாட்டி போட்டாங்களா
என்னன்னு தெரியல. ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி பெரிய கடலாமையெல்லாம் ஓரமாக ஒதுங்கும் கேள்விப்பட்டிருக்கேன். பஸ் உயிரோட தான் பார்த்துருக்கு, சின்ன ஆமையாக தான் பார்த்துருக்கேன். இந்த அளவு இவ்வளோ பெரிய ஆமை மக்களே, ஆனால் பெரிய சைஸு. இறந்து போய் தான் ரொம்ப ரொம்ப சேடாக இருந்தது. காலையிலே இப்படி இறந்து போனதை பார்த்துமே வருத்தமாக இருந்தது. பேசக்கூடாது. ஆமாம், மொட்டை போயினா தான் கடைசியாக இருக்கணுமா? கரெக்டா? இது வந்து என்ன தெரியுது, இந்த கல்யாணம் ஆகாதுன்னு தெரியுது. ஒன்றும் கிடைக்கல அதனால. இல்லை நம்ம வீடியோவில் ஆரம்பத்திலே லவ் பற்றி அப்டேட் பண்ணிட்டான். சரிங்களா, அதை மறைக்கணும். அதனால அப்படியே டைலாக் கூட மாற்றி கரெக்டா? பொண்ணு மலையாளி பொண்ணுங்க, நோட் பண்ணிக்கோங்க. எப்படி? அந்த புத்தி எனக்கு கிடையாது. மறுபடியும் மலையாளம் வந்துருச்சா? சரி வாங்க நம்ம மேட்டருக்கு வரும். பொட்டு கூட சந்தனம் போட்டு தான் வச்சிருக்காரு. ஏய், கஷ்டப்பட்டு நான் துவைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு உட்காருக்குதா? யோகா பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? சரி வா உட்காருவோம். நான் 2 வருஷம் ஹாஸ்டல்ல யூஸ் பண்ண பெட்ஷீட். அதை நீ தூக்கி குப்பையில போட்டேன். நான் தானே எடுத்துட்டு வந்து கங்க பாரு எவ்வளவு பத்திரமா எடுத்து துவைச்சி. சின்ன பெட்ஷீட் ஆயிடுச்சு. நீ அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த குமார், காலேஜ். அப்ப இவன் இந்த சைஸ் தான் இருந்தியா? குமாருக்கு வேணும்ல, அதாவது பிஸ்கட் சாப்பிடாம டீ சாப்பிட மாட்டாரு. 5 பிஸ்கெட்டா கொடுத்துருங்க. 5 வாங்கிக்க, இன்னொன்று கொடுத்துருங்கண்ணே. சரி 4 10 ஜிபே பண்ணலாம். எதுக்குண்ணே கடலாம நிறைய செத்து கிடக்குண்ணே? அதே போட்ல அடிபடுறாங்க சார். நிறைய போட்ல அடிபட்டு இத்தனை கிடக்குமாண்ணே? வரிசை 4-5 கிடக்கு. 10 இருக்கு இந்த லைன். அதான் இந்த போட்டோ எடுத்துட்டு எல்லாமே இன்னைக்கு அதை அடக்கம் பண்றாங்க. நிறைய தேங்க்ஸ்ண்ணா. செத்ததுக்கு அப்புறம் தான் அதை கட்டியிருக்காங்க போல. சரி டேய், பிஸ்கட் நாய்க்கு வாங்கினது. ஐயோ என் குட்டிமா எங்க இருக்கான்னு தெரியலையே. இந்தா மண்ணு கிடையாதுடா, அது பிஸ்கட்டுடா. நான் தான் நொறுக்கி போட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பேர் என்னடா தம்பி? தம்பி கிடையாது, பாப்பா. சின்ராசு. சின்ராசா? ஏய் பாப்பாடா. சின்னாயின்னு வச்சுக்கலாமா? சின்னாயி. என்ன ஒரு டீசன்டான பேரா வைங்க. சின்னாயி என்னடா நல்லா தானடா இருக்கு. அலமேல்னு வைங்க. அலமேலா அலுமேலா? அலமேல். இங்க வாங்க, பின்னாடி காக்காய்கள் கூட்டமா வந்துருச்சு. சாப்பிடு, உனக்கு தான் வச்சிருக்கேன். குமார் பாக்குறான், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களாடா அப்படின்னு. குட்டிமா. ஏய் குட்டிமா நல்லா இருக்குல்ல பேர்? இருந்தா ஏய் குட்டிமா கட்டிமான்னு என்ன பேர்? கிரிஞ்சு பேரா? ஏய் இல்லடா, துல்லாமணம் துல்லும்ல விஜய் சாரோட அந்த வளர்ப்பு நாய் பேர் குட்டி தான். குட்டி. அவர் பேர் தான் குட்டினே. சாரி. உனக்கு வேணுமாடா தங்கம்? எடுத்தா கோப்பிடுவானே. இது வந்து காக்கைகளுக்கு. அதை தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. வாய்ப்புகளுக்காண்டி காத்திருக்கணும், காக்கைகள் மாதிரி. நிறைய பேர் யோகா பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. அந்த சைடு எலியட் பீச் அந்த பில்டிங் இருக்குல்ல, அது பக்கத்துல யோகா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் மெதுவா குளிருது? குளிருக்கு ஏதோ மாதிரி கட்டிங் போடுமா? நம்ம எவ்வளவு ரம்மியமா பேசிட்டு இருக்கோம். இங்க ரம்யமான்னு பேசினா இவன் ரம்முங்கிறான், இவன் குளிராக்கு கட்டிங்க போடணுங்கிறான். என்ன போடணும்? இவனுக்கு ஸ்பெஷலா ஒன்று கொண்டு வந்துருக்கேன். கட்டிங் தானே வேணும். ஆமாவா இல்லையா? குடிக்கிறவங்க குடிங்க, குடிக்காதவங்க போங்க. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. vlog-க்கு லைக் போட்டுருவாங்களா? லைக்க போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. இது 19, 18, 17 போயிடுச்சு நீங்க பேச டைலாக். சரி மக்களே, கட்டிங் போடலாம். கட்டிங் டம்ளர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வசமா இருக்குல்ல? லெவல் ப்ரோ. குடிங்க குடிங்க, சந்தோஷமா குடிங்க. கட்டிங் கொடுக்குறேன்ட்டு கட்டஞ்சாயா கையில் கொடுத்து என்ன கொடுமை சார் இது. சியர்ஸ். மாறி சார் என்ன கொடுமை சார் இது. இதுதான் நமக்கு கட்டிங்கு. மக்களே நம்ம பார்த்தது வந்து GSLV F-15 100வது ராக்கெட்டு பார்த்தாச்சு ஒரு வழியா. வீரா வேற லெவல் வீரா. கரெக்டாக ப்ளஸஸ் ஆஃப் மைண்டில் கரெக்டாக சொன்னப்போ நம்மளும் கேப்சர் பண்ணியாச்சு. GSL எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்து ஸ்டடீஸை விட இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் மக்களே GSLV 100வது இது வந்து ராக்கெட்டை வந்து பறக்க விட்டுருக்கிறதால எல்லாத்துக்கும் சியர்ஸ். இதுதான் மக்களே நம்ம கட்டிங். சேஸ் போட்டுக்கலாம். சேஸ் போட்டுக்கலாம். சியர்ஸ்.
இந்த ட்ரிப்பு முடிஞ்சது. ஓகே, ட்ரிப் அது ட்ரிப்பு தான். 25 கிலோமீட்டர் தாண்டி வந்தாலே ட்ரிப்பு தானே. நாங்கள் அடுத்த ஊருக்கு போனாலே ட்ரிப்புன்னு தான் சொல்லுவோம். மக்களே, வேற லெவல் இன்னைக்கு பீச் என்ஜாய் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்ச நேரம் விளையாண்டோம். அப்புறம் நிறையா டீ குடித்தோம், பண்ணு சாப்பிட்டோம். எப்படி பால்கோவா பண்ணு. பால்கோவா பண்ணு. ஆமாம். அப்புறம் பனானா கேக் சாப்பிட்டோம். அப்புறம் பிளாக் டீ குடித்தோம். இவங்க பார்வையில் சொல்லணும்னா செம்மையான ஒரு கட்டிங்கை போட்டோம். நாய் பிஸ்கட் சாப்பிட்டோம். நாய்க்கு போட்ட பிஸ்கெட்டை பிடுங்கி சாப்பிட்டான். போகிற ஏன்னா ஃபைனலாக பாய் பீச்சுக்கு வந்து ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறோம். நீங்களும் ஃப்ரீ டைம் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். குமார் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஏதாவது பாட்டுக்கிட்டு பாட்டா? எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. பாடுறியா? பாடலாமா? பாடுறியா? நான் பாடுறேன். ஓகே, கூட நீங்களும் பாடுங்க. ஓகே. நடுக்கடலில் கப்பலில் இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தள்ளையா காதலிச்சா வெல்ல முடியுமா? இறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? யார் நினைச்சு பாடுற குமார்? கண்ணால பார்த்த பிகர சொந்தமாக்க முடியுமா? மக்களே, இந்த வீடியோ செம்ம ஜாலியாக வைப் பண்ணியாச்சு. பீச்சுக்கெலாம் போய் செம்ம ஃபன் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வித் யுவர் கமெண்ட்ஸ். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம் மக்களே. பாய்.